ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் கலிஃபோர்னியாவிலையும் காட்டுத்தீ நாட்டுக்குள்ளே பிடிச்சி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு 10 நாளாக. மரங்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கட்டிடங்கள் மால்கள்லாம் பிடிச்சி எரியுது. எவ்வளவோ முயன்றும் அந்த தீயை அணைக்க முடியலை. கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு உள்நாட்டில் அகதிகளாக வந்து படையெடுத்து போகிறாங்க. கோடீஸ்வரனாக இருந்தவர் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் முகாமில் போய் தஞ்சம் அடைகிறாரு. அந்த நாட்டுடைய புதுசாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து காசா பகுதியில் வந்து அந்த யூத அரசு இஸ்ரேல் அரசு நடத்துகிற போருக்கு நான் உதவியாக இருப்பேங்கிறதோட மட்டும் இல்லாமல் ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே நான் காசாவில் வந்து நரகத்தை காட்டுவேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாராம். நீங்கள் ஜனவரி 20ஆம் தேதி வந்து நீங்கள் காசாவில் நரகத்தை என்ன காட்டுறது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் அமெரிக்காவில் நரகத்தை காட்டுறேங்கிற மாதிரி இயற்கை வந்து ஒரு பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கவலையான பதவிப்பான செய்தி இருக்குது. இதை பற்றி வலைதளங்களில் பலரும் பலவிதமான போட்டிருக்கப்ப ஒரு நண்பர் பேசியிருக்கிறத கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அவர் என்ன பேசியிருக்காங்கிறத இப்போ நம்ம கேட்போம். எனக்கு என்னமோ உலகம் அழிய போகுதுன்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை, இது கேள்விப்பட்டதும் இல்லை. ஏன்னா கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே தீ பிடிச்சி எரியுது. இது வந்து காட்டு தீ பரவுனது தானான்னு எனக்கு தெரியல. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டாக காலி, கலிஃபோர்னியா அப்படியே அழிஞ்சிருச்சு. அப்படியே எப்படி இதெல்லாம் மொத்த பூமியுமே நெருப்பாகவே இருக்குதாங்க. இப்போ 4-5 நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை அந்த நியூஸில் அது போட்டுட்டு தான் இருக்கான். கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகை மண்டி ஊரில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் ஓடிட்டோம். இந்த மாதிரி இருந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இதே இடம் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் போட்டிருக்கான் பாருங்க. எரிஞ்ச கட்டடங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே கல்லெல்லாம் எரிஞ்சு விடுது. கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது. ஒரு மெக்டானல்ஸ் எப்படி எரியுது பாருங்க, பச்சை மரம் பிடிச்சி எரியுது. எனக்கு என்னன்னா அவ்வளோதானே, நம்ம சேர்த்து வச்சது எல்லாருக்கும் இப்போ உதவி பண்ணமா பண்ணலையா, குடும்ப சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு அந்த மாதிரி நான் தத்துவம் சொல்ல வரல. எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே. நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேஸ்ட்டு, சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு பூமி ஒரு பக்கம் தீப்பிடிச்சி எரிஞ்சு அசத்தும் போது யார் அதை தடுக்க முடியும்? யாரால என்ன செய்ய முடியும்? நின்றுகிட்டு இருக்க பச்சை மரத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வர எல்லாமே எரியுது. கடற்கரையெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நெருப்புன்றான். ஒருத்தர் சொல்கிறான் மேலேருந்து கொட்டுச்சுங்கிறான். இது வந்து கார் உருகிட்டு போன அது அலுமினியம் உருகி ஓடி இருக்கு. எல்லா பில்டிங்குமே எரிஞ்சு போச்சு. இன்னும் நடக்குது. எனக்கு என்னமோ உலகம் அழிய. இப்போ இந்த நபர் பேசுனது நம்மளுக்கு மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்குது. காரணம் வந்து ஒரு மனுஷங்க வந்து கஷ்டப்படுறாங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த கஷ்டப்படுறவங்கள பார்த்து இறக்கப்படணும். அந்த கஷ்டப்படுறவங்க வந்து அந்த கஷ்டத்திலேருந்து விடுதலையாகி சுகமடையணும்னு பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் மனிதாபிமானம். பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், பக்கத்து தெருவாக இருக்கட்டும், பக்கத்து ஊராக இருக்கட்டும், பக்கத்து நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தால் என்ன, ஒரு மனிதன் வந்து பாதிப்படைகிறப்ப அவனுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கணும்னு நம்ம வந்து என்ன பண்ண பிரார்த்தனை பண்ணணும். பாதிப்பை பார்த்துட்டு சந்தோஷப்படக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து நீதியற்ற முறையில் ஒருத்தனுக்கு வந்து தாக்குதலும் பண்ணக்கூடாது. இந்த ஒரு பெரிய பாடத்தை தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த தீ விபத்து இன்றைக்கி வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கோ அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ நம்மளுக்கு வந்து உறுத்த ஆரம்பிக்குது. காரணம் வந்து ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த காட்டுத்தீ அடிக்கடி அமெரிக்காவில் காட்டுத்தீ கலிஃபோர்னியா பகுதியில் ஏற்படும், லேசாக ஏற்படும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பேரிடர் துறை போயிட்டு தண்ணி பீச்சு அடிச்சிருவாங்க. ஹெலிகாப்டர் மூலிமா ஒரு பொடியை தூக்கி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 10 நாளாக கொழுந்து விட்டு எரியுது. நாளுக்கு நாள் காற்றோடைய வேகம் அதிகமாகுது. அதிகமாகி என்ன ப்ளோயர் வச்சு அடிக்கிற மாதிரி அந்த நெருப்பு பம்ப் பண்ணுற மாதிரி அடிக்குது. காற்றில் மரங்களில் மட்டுமா இருக்குது, நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்துருச்சு. அமெரிக்காவிலேயே அந்த கலிஃபோர்னியாவும் ஏஞ்சல்ஸும் வந்து எப்படிப்பட்ட நகரம், சுற்றுலாத்தலம் மாதிரி மிக அழகாக இருந்த நகரம். அப்போ இந்த உலக தொலைக்காட்சிலாம் காட்டுறான் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர்னு காட்டுறான். பிஃபோர்னு காட்டுறப்ப சும்மா ஜொலிப்பாக இருக்கிற அந்த நகரம்லாம் ஆஃப்டர்னு காட்டுறப்ப எலும்பு கூடுகளாக மயான மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ பெரிய சேதம் ஏன் ஏற்பட்டுச்சு? இதை வந்து காப்பாற்றுறதுக்கு அமெரிக்க அரசால் முடியலைன்னா முடியலை, போராடுறாங்க, அணைக்க மாட்டேங்குது. இந்த அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பாடங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, நமக்கெல்லாம் தெரியும் 1.5 வருஷமாக பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில்
இஸ்ரேல் இராணுவம் அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கடும் தொல்லை கொடுத்து ஒண்டை வந்தவங்க இவங்க. பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட போய் காசா மக்கள்கிட்ட போயிட்டு நாடோடிகளாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச அந்த யூத மக்கள், அப்பா எங்களுக்கு எங்கேயுமே நாடு இல்லை, ஒரு மூலையில் தங்கிக்கிறோன்னு கேட்டாங்க. அவங்களும் இறக்கப்பட்டு இருங்கியான்னு இடம் கொடுத்ததோடைய விளைவு, இடம் கொடுத்தவனையே அடித்து துரத்திட்டு அந்த மக்களை சாகடிச்சிட்டு போர் நடக்குது 1.5 வருஷமாக. அதுவும் விதி மீறிய போர். ஒரு போரில் வந்து என்ன முறை, சிவிலியன்களை தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது. ஆனால் அங்கே என்ன பண்ணுது, அந்த யூத இஸ்ரேல் இராணுவம் அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போடு அமெரிக்காட்டேருந்து ஆயுதங்களை வாங்கிட்டு அங்கே உள்ள பெண்களையும் மக்களையும் தாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு இழந்து, வாசல் இழந்து, நகை இழந்து, சொத்து இழந்து, சுகம் இழந்து அகதிகளாக போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கேயும் குண்டு போடுறாங்க. அகதி முகாமில் 1000 பேர் இருக்கிறாங்கண்டா ஒரு 100-150 பேருக்கு போதுமான உணவு தான் அந்த முகாமுக்கே போகுது. அதை வாங்கி 1000 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க. 3 வேளை இல்லை, 1 வேளை நாளைக்கு. சரி, அங்கேயும் குண்டு போட்டு அழிக்கிறானே, வேறு ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு போகுமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி பக்கத்தில் போய் டென்ட் போட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனால் குண்டு போட மாட்டாங்க, அதெல்லாம் குண்டு போடக்கூடாதுன்ற ஒரு விதிக்கு உட்பட்ட இடம் நம்பி போகிறாங்க. ஆனால் இந்த அமெரிக்க ஒத்துழைப்போட இந்த இஸ்ரேலிய யூத இராணுவம் அங்கேயும் குண்டு போட்டு சாவடிக்கிறான். இப்படி பொதுமக்களை சாவடித்து, குழந்தைகளை சாவடித்து, பெண்களை சாவடித்து, அவங்களுக்கு உணவு கொடுக்காம, மருத்துவ உதவி கொடுக்காம, கட்டடங்கள்லாம் நாசமாக்கி 1.5 வருஷமாக அந்த காசாவை நிர்மூலப்படுத்தின இந்த யூத இராணுவம், இஸ்ரேல் இராணுவம், அதுக்கு ஒத்துழைச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காராம், புதுசாக பதவியேற்ற பிறகு இவ்வளோ நாள் அழிச்சதெல்லாம் பத்தாதுன்ட்டு அவர் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. 2025 ஜனவரி 20ஆம் நான் காசாவில் ஒரு நரகத்தை காட்டுவேன்னு சொல்லியிருக்காராம். இப்போவே நரகமாக தானங்க இருக்குது, ஊரே அழிஞ்சு போச்சு. ஆனால் என்ன நடந்திருக்கு, நீங்கள் 20ஆம் தேதி வந்து நரகத்தை காட்டுறேன்டில்ல, உங்கள் ஊரில் நான் 7ஆம் தேதியே நரகத்தை காட்டுறேன்னு இயற்கை என்ன பண்ணிருச்சு, அமெரிக்காவில் வந்து காட்டுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம நினச்சி சந்தோஷப்படலை, வருத்தம் தான் படுறோம், வேதனைப்படுறோம். ஏன்னா இங்கே பாவம் அப்பாவி மக்கள் அமெரிக்காவில், லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும், கலிபோர்னியாவிலையும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அகதிகள் ஆகிட்டாங்க, வீடுகளை இழந்துட்டாங்க. வீடுகளை இழந்து என்ன பண்ணுறாங்க, போய் முகாம்களுக்கு போகிறாங்க. கோடீஸ்வரனாக இருந்தவங்களாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலம் உள்ள நிலப்பரப்பு உள்ள சிட்டி டவுன் பிடிச்சி எரியுது. பங்களாவெல்லாம் எலும்பு கூட போச்சு. மெக்டொனால்டுங்கிற பெரிய மால், அதுக்கு பக்கத்தில் ஒரு செடி, பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு மனுஷன் நெருப்பை தூக்கி போட்ட மாதிரி ஒரு நெருப்பை பறந்து வந்து அதில் பிடிச்சி அந்த கட்டடம் முடிச்சு எரியுது. இப்போ ஒரு நபர் சொன்னார்ல, யாரோ ஒருத்தர் வானத்திலேருந்து நெருப்பை கொட்டுற மாதிரி இருக்குங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு இயற்கைக்கு கோபம் உண்டாயிருச்சு. இப்போ இதுக்கு என்ன காரணம், அந்த பாலஸ்தீன மக்கள், அந்த பாலஸ்தீனத்தில் உள்ள காசா மக்கள் அகதிகளாக போயிட்டு பட்ட கஷ்டங்களை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படலையே, அந்த மக்களுக்காக எந்த உதவியும் செய்யணும்னு வரலையே, மேற்கொண்டு நான் 20ஆம் தேதிக்குள்ளே நரகத்தை காட்டுவேன்னு சொல்லி பேசிய பேச்சு தப்புத்தானாங்கிறத உலகத்துக்கு உணர்த்துற மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிபோர்னியாவும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகர், ஹாலிவுட் நடிகர், பல பெரிய கோடீஸ்வரன், அவர் பங்களா பிடிச்சி எரிஞ்சு அவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, முகாமில் போய் சோத்துக்கு தட்டை ஏந்தி நிற்கிறாருன்னா எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை இந்த அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அதில் பாருங்கள், ஒரு பெரிய படிப்பினை வர்ற மாதிரி அந்த பாலஸ்தீன காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தது யார், யூத மக்கள். அந்த யூத மக்களும், யூத இராணுவமும், இஸ்ரேல் இராணுவமும், யூத மக்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி தான் அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியாவும் லாஸ் ஏஞ்சல்ஸும். மற்ற மாகாணங்களில் இந்த தாக்குதல் இல்லை. எந்த மக்கள் யாருக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த தொந்தரவு கொடுத்த மக்கள் வாழ்கிற பகுதியிலேயே 40,000 ஏக்கர் நிலப்பரப்பு பிடிச்சி எரிஞ்சு கட்டடம்லாம் நாசமாயிருச்சு. நீங்கள் பாலஸ்தீனத்தில் 2000 பள்ளிவாசல் உட்பட கட்டிடங்களை நாசமாக்கி 1.5 வருஷமாக எரிச்சிங்க. இந்த 10 நாட்களுக்குள்ள 12,000 பில்டிங்குகள் வந்து எரிஞ்சு நாசமாயிருக்கு.
அறிவிப்பு சொல்கிறாங்க 25 பேர் உயிரிழந்தாங்கன்னு. உயிரிழந்த பட்டியல் இனிமேல் தான் வரும். நீங்கள் 1.5 வருஷமாக இந்த இஸ்ரேல் யூத இராணுவம் அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட அந்த பாலஸ்தீனத்தில் அழித்து நீங்கள் ஏற்படுத்தின அழிப்புடைய வேல்யூ தொகை இருக்குல்ல, அது $40 பில்லியன். 1.5 வருஷமாக நீ கொடுத்த எஃபெக்ட்டு. ஆனால் இந்த 10 நாளில் இயற்கை நீ கொடுத்தது செயற்கையாக நீ போட்டு அழிச்சா, குண்டுகளை போட்டு அதை போட்டு இதை போட்டு அழிச்சா இராணுவத்தை விட்டு, அந்த அமெரிக்கா இராணுவ பலத்தில். ஏன்னா அமெரிக்காவுடைய திட்டமே என்ன தெரியுங்களா, உலகத்தில் எங்கேயெல்லாம் சண்டை நடக்குதா இவங்களுக்கு குசியாக இருக்கும். ஏன்னா வியாபாரம் பண்ணணும்ல, குண்டு துப்பாக்கி ஏவுகணையெல்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய, அடுத்த வீட்டில் இளவு விழுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, வியாபாரம் நடக்குமா. இப்போ இங்கே என்ன ஆச்சு பாருங்க, உனக்கு இங்கே புட்டுக்கிடுச்சு. இப்போ நீ 1.5 வருஷமாக நீ அதே மாதிரி அழிச்சது இழப்பு $40 மில்லியன். இந்த 10 நாளில் இயற்கையாக உனக்கு நெருப்பு பிடிச்ச ஆன இழப்பு $50 பில்லியன். அங்கே 2000 பள்ளிவாசல் உட்பட கட்டடங்களை நீ உடைச்சி காலி பண்ணியிருக்காண்டா. இங்கே உனக்கு 12,000 பில்டிங்கு காலி ஆகிடுச்சு. கோடான கோடீஸ்வரன்லாம் இங்கேயும் அகதி ஆகிட்டான். உன்னுடைய கொள்கை தப்புனால பாவம் மக்கள் அவஸ்தைப்படுறானுங்கிற வேதனை தான் இன்றைக்கி உலக மக்களுக்கெல்லாம் இருக்குது. இப்போவாவது நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு உணர்வு வேணும், புரிதல் வேணும். எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயமான முறையில் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. சுயநலத்துக்காக வியாபாரத்துக்காக துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா கஷ்டப்படுறவனை பார்த்து கண்ணீர் விடணும். அந்த கஷ்டத்துலேருந்து அவன் வந்து மீளணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். மேற்கொண்டு நான் அவனை வந்து நரகமாக்குறேன்னு சொன்னால், நம்மளுக்கு நரகமாக்குறதுக்கு இயற்கை எப்படி வழிவகுக்குது பார்க்குறீங்களாங்கிற ஒரு பெரிய படிப்பினை தகவல் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மனமுருக நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இந்த அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா மக்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கணும், இந்த காட்டு தீ அணைக்கப்படணும். அவங்க 10 நாளாக முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாச்சும் அணைச்சிடணும்னு முடியல. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆச்சரியப்பட்டு அதை ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, என்னங்க வானத்துலேருந்து நெருப்பை கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அங்கே கொடுமையாக இருக்குது. ஏதோ இன்றைய சூழ்நிலையில் ஒரு நாளில் கொஞ்சம் அந்த காற்றோடைய வேகம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. எப்படியாவது போராடி அதை வந்து அணைச்சிடணும், அந்த மக்கள் வந்து நிம்மதி பெருமிச்சு விடணுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது. அமெரிக்கா ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி வந்து கலிஃபோர்னியாவில் $8.4 மில்லியன் அதிகமான பேரிடர் உதவிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம். நம்ம உலக நாடு எல்லாமே சேர்ந்து இப்போ அமெரிக்காவுக்கும் நம்ம ஒத்துழைப்பு செய்யணும், அந்த மக்களுக்கும் நம்ம நிவாரணத்துக்கு வழி செய்யணும். அப்போ இது மூலிமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மெசேஜ் பாடம் என்னென்னா, நீதியான முறையில் வந்து ஆளக்கூடியவங்களும் இருக்கணும். நீதியற்ற முறையில் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறத சந்தோஷப்பட்டால் நாமும் ஒரு நாளைக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்கிற படிப்பினை இப்போ கிடைச்சிருக்கு. எனவே நம்ம என்ன சொல்ல வர்றோம், நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க. அடுத்தவனுக்கு தொந்தரவு விடுதுன்னா அவனுக்கு போய் உதவி செஞ்சு அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாறாக சந்தோஷப்படாதீங்க. சந்தோஷப்பட்டால் நாளைக்கு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருங்கிற ஒரு மெசேஜை கொடுத்த இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்பணுன்ட்டு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனல் மூலியமாக இந்த செய்தியை நம்ம சொல்ல வர்றோம். இதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம வந்து இந்த அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு சொத்துக்களை சுகங்களை வீடுகளை இழந்து அனாதிகளாக முகாம்களில் தங்கியிருக்கிற அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், மீண்டும் அவங்க வந்து நலம் பெறணும், இந்த காட்டுத்தீ அணைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த செய்தியை, இந்த பிரார்த்தனையை நீங்களே வைங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாட்டில் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.